இப்போ பி பிளாக் எலிமெண்ட்ஸில் செகண்ட் பீரியடில் உள்ள எலிமெண்ட்ஸு இங்கே எழுதியிருக்கோம். போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான்னு. அடுத்தது போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். போரான் அட்டாமிக் நம்பர் 5, ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான். ஹைட்ரஜன் 1, ஹீலியம் 2, லித்தியம் 3, பெரிலியம் 4, போரான் 5. 5லேருந்து 5ஓட 8 கூட்டினா 13, 13 18 31, 31 18 49, 49 32 81. ஸோ 8 18 18 32 டிஃபரன்ஸ். ஸோ போரான் அட்டாமிக் நம்பர் 5, 5 plus 8, அலுமினியம் அட்டாமிக் நம்பர் 30, 13 plus 18, gallium atomic number 31, 31 plus 18, indium atomic number 49, 49 plus 32. அடுத்த ஷெல் போறச்சு. ஏன்னா இங்கே ஏன் 32னா எஃப் ஆர்பிட்டால் இங்கே ஃபில் ஆகுது. எஃப் ஆர்பிட்டாலோட கெப்பாசிட்டி 14. ஸோ 18 plus 14 32. ஸோ இது இப்போ எல்லா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் ரெஸ்பெக்டிவ் யூனிட் கேஸ்ல பார்க்கலாம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹீலியம், ஹீலியம் 2, பாக்கி 3 2s2 2p1, 2s2 2p1. அதே மாதிரி அலுமினியத்துக்கு வந்து நெக்ஸ்ட் இனர் கேஸ் இஸ் நியான். நியான் 3s2 3p1 எழுதலாம். அடுத்தது கேலியம். கேலியத்துக்கு ஆர்கான் 2s 3sனா 4s2 வரும். 4s2 4p1 தான் வரும். ஆனால் இன்னொரு 3d10 ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 4s is less than 3d as per the அப்படின்னா எனர்ஜி லெவல் ஆஃப் 4s is less than 3d. அதனால 4sல முடிச்சுட்டு 3dக்கு போயிட்டு தான் 4pக்கு வரும். அதனால இதை வந்து ஆர்கான் 3d10 4s2 4p1 அப்படின்னு எழுதிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்கன். அடுத்தது கேலியம், இண்டியம். இண்டியத்துக்கு ஹீலியம், நியான், ஆர்கன். அடுத்த கேஸ் கிரிப்டான். கிரிப்டான் இதே மாதிரி இங்க வந்து 5s2 வரணும். இங்க 4s2 4p1 வந்த மாதிரி 5s2 4d10 5p1 இப்படி வரும். 5s2 4d10 5p1. கடைசியா தாலியம், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜீனன். ஜீனன்னா 6s2 வந்துடும். இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 6s is less than 4f electronic configuration. 4f 4fங்கிறது இன்னர் ஸ்டில் இன்னர் ஷெல். 5fனாலும் பரவாயில்ல, 5f கூட இல்லை. ஸோ இத்தனை நேரம் ஒரு d தான் முன்னாடி இருந்தது. ஸோ 4s is less than 3dன்னு பார்த்தோம், 5s is less than 4dன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து 6s is less than 4f. அப்போ 6sல எலக்ட்ரான் போயிட்டு அதுக்கப்புறம் 4f கம்ப்ளீட் ஆகிட்டு தான் 6p வரும். 4fனா என்ன, 14 எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த 14 எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிடும். ஸோ டிஃபரன்ஸ் வந்து 32ங்கும் போது அந்த 14 எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிடும். 18 30. இது வரைக்கும் டிஃபரன்ஸ் 18 இருந்தது. இந்த இடத்துல டிஃபரன்ஸ் வந்து 14 இருக்கு. ஸோ 14 plus 18 32 இருக்கு. ஸோ அந்த 14 வந்து 4f எலக்ட்ரானால வரக்கூடியது. அதனால தான் 6s2 4f1 6p1, 4f14 6p1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்பெக்டிவ் யூனிட் கேஸை வச்சு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜீனன், ரேடான் அதே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டினியூ ஆகும். outermost orbital 2s2 2p1, 3s2 3p1, 4s2 4p1, 5s2 5p1. ஆனால் 4d ஹையர் எனர்ஜினால சொல்லி காமிச்சிருக்காங்க. 6s2 6p1, 4f வந்து ஹையர் எனர்ஜினால சொல்லி காமிச்சிருக்கு. This finishes the electronic configuration of the boron family of elements. இப்போ கடைசியா இம்பார்ட்டன்ட் காம்போ ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இது எல்லாத்துலேயுமே ஸ்டாண்டர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அலுமினியம். ஸோ அலுமினியம் தான் ரொம்ப யூஸ் ஆகும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு பார்த்தோம்.
Aluminium element மட்டும் யூஸ் ஆகல, important aluminum compounds are also used. So இப்போ aluminum chloride அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃப்ரீடல்-கிராஃப்ட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஃப்ரீடல்-கிராஃப்ட் ரியாக்ஷனால் ஆல்கலைசேஷன் ரியாக்ஷனில் அலுமினியம் குளோரைடு யூஸ் ஆகும். சிந்தெட்டிக் இம்பார்ட்டன்ஸுக்கு அலுமினியம் குளோரைடு யூஸ் ஆகும். இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட் சிந்தசிஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட் சிந்தசிஸ் அலுமினியம் குளோரைடு அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம சிலபஸுக்கு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் alums. So alums are hydrated aluminum sulfate compounds. Alums are hydrated aluminum sulfate compounds. For example, aluminum sulfate na Al2SO4 thrice. Hydrated na H2O. எத்தனை H2O இருக்குது? இப்போ வந்து salts ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கடைசியா to be noted. Salts are of two types. Anhydrous salt, hydrated salt. Anhydrous salt னு ஒன்று சொல்றோம், hydrated salt. இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோம். காப்பர் சல்ஃபேட்டுங்கிற காம்பவுண்டை நம்ம எடுத்துக்கிறோம். காப்பர் சல்ஃபேட்டோட கலர் என்ன? ஜெனரலாக நம்ம we will think it is blue. If blue color copper sulfate is heated, blue color salt of copper sulfate is heated, the salt becomes white. Salt becomes white. Blue color salt heat panna salt becomes white. ஏன் சொன்னா blue color is nothing but copper sulfate pentahydrate, 5 hydrates, 5 water molecules are there. இல்லன்னா இதே மாதிரி white color saltல வாட்டரை தெளிச்சோம்னா it will turn blue. Blue color salt heat பண்ணோம்னா it will turn white. On the other hand, white color saltல வாட்டரை splash பண்ணீங்கன்னா it will turn blue. அப்படின்னா என்ன அர்த்தம்? During heating water is removed. During heating water is removed means that only CuSO4 removed water removed salt is called anhydrous salt. Anhydrous na deprived of water. Anhydrous na deprived. AN UN கிடையாது, இங்கிலீஷ் UN கிடையாது, AN anhydrous அப்படின்னா deprived of water. இப்போ ப்ளூ கலர் ரெண்டுமே காப்பர் சல்ஃபேட் தான். ப்ளூ கலர் சால்ட்டை ஹீட் பண்ணும்போது ஒயிட் கலராக மாறுது. ஏன்? ஒயிட் கலர் சால்ட்டில் தண்ணியை தெளிச்சோம்னா அது ப்ளூவாக மாறுது. ஏன்னு சொன்னால் ப்ளூ கலர் சால்ட் இஸ் நத்திங் பட் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஒயிட் கலர் சால்ட் இஸ் நத்திங் பட் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். ரெண்டுமே. ஸோ இது ஹைட்ரேஷன்ங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபினாமினா ஆஃப் சால்ட்ஸ். தே அப்சார்ப் சர்டன் வாட்டர் மாலிகூல்ஸ். ஸோ alums வந்து நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் மாறும். alums various. So alums are hydrated aluminum sulfate salts. உங்களுக்கு சிலபஸ்ல important compound is potash alum. Potash alum formula K2. இது அதே ஃபார்முலா தான். alumனா Al2SO4 thrice H2O hydrated சொன்னோம். potash alumனா potassium sulfate aluminum sulfate 24H2. Water of hydration is 24. So 24H2, that is called potash alum. Alums are hydrated aluminum sulfate salts. Important compound for your syllabus is the potash alum. Potash alum is the general formula potassium sulfate, aluminum sulfate, 24H2O. So significance of alums are they are used as water purifying agents.